மாட்டுப் பொங்கல் திருவிழாவை நாம் வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மறுநாள் பெரியவர்களை எல்லாம் சந்தித்து ஆசீர்வாதம் பெற்று நாளும் நல்லதே நடக்க வேண்டும் என்பதற்காக பெரியவர்களிடம் ஆசி வாங்கி நம் பெரியவர்களுடைய நல்வாழ்த்துக்களுடன் இந்த தமிழ் புத்தாண்டில் நம்முடைய வாழ்க்கையை தொடங்க இருக்கின்றோம். அத்துணை நபர்களுக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். எந்த நேரம் ஓய்வறியா சூரியனாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர், இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இருந்து தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் சூரியனை என்றென்றைக்கும் நாம் வழிபட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். உதய சூரியன் என்றைக்கு 75 ஆண்டுகளுக்கு முன்னால் என்றைக்கு உதயமாயதோ அன்றையிலிருந்து இன்றைய வரை சூரிய நமஸ்காரம் செய்துதான் பொங்கலே எடுக்கின்றோம். தமிழர் திருநாள், தமிழ் மாதத்தினுடைய முதல் தொடக்கத்திலேயே பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்ததென்றால் இந்த நாடு நலம் பெறும், வாழ்வு வளம் பெறும் என்ற நம்பிக்கையில் காணும் பொங்கலை நாம் கொண்டாட இருக்கின்றோம். தமிழ் திருநாளில் அனைவரும் ஒரு சபதம் எடுப்போம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, எந்த தேர்தலாக இருந்தாலும் உதய சூரியன் தான் தமிழகத்தில் என்றைக்கும் உதித்து கொண்டிருக்கும். ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய ஆதரவோடு நாம் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தளபதியினுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து உதய சூரியன் 200 தொகுதிகள் அல்ல 200க்கும் மேலான தொகுதிகளை பெற்று வரலாறு படைப்போம் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதன் வழி நடப்போம் என்று சூளுரைப்போம் என்று கூறி பொங்கல் நல்வாழ்த்துக்களை தமிழ்நாட்டு மக்கள் அத்துணை பேருக்கும், தாம்பரம் மாநகராட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த தமிழ் திருநாள் சூளுரைத்து உதய சூரியன் 2026 மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராகவும், திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக முதலமைச்சர் பொறுப்பில் வகித்து நல்லாட்சியை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்போம் என்று சூளுரைத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் நாம் கூட்டணி கட்சிகள் பலத்தோடு வெற்றி பெறுவோம். பொங்கல் நல் வாழ்த்துக்கள் அத்துணை மக்களுக்கும். திராவிட புதல்வா, அச்சம் இல்லை குந்தன்